இட்ஸ் Thursday மார்னிங். இன்றைக்கி லன்ச் ரெசிபிக்கு சிக்கனில் தான் ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி சிக்கன் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுலேயே இன்றைக்கி சிக்கன் தொக்கு மாதிரி ரெடி பண்ணிடலாமேன்னு பார்த்தேன். சரி, ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லன்ச் ரெசிபி பண்ணலாமேன்னு ரெடி ஆனேன். நான் டீ போடும்போது தான் கரெக்டாக இந்த டீ தூள், இந்த சர்க்கரை இதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரியே காலியாகும் போல். கரெக்டாக பால் கொதிக்கும் போது தான் சர்க்கரை எங்கே, டீ தூள் எங்கே அப்படின்னு சொல்லி தேடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டீ போட்டு முடிச்சிருந்தேன். சூடாக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டு தான் இன்றைக்கி லன்ச் ரெசிபி பண்ண ட்ரை பண்ணேன். இன்றைக்கி சிக்கன் தொக்கு மாதிரி பண்ணுறதுனால இந்த ஆனியன், தக்காளி அதெல்லாம் நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ தொக்கு மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். சில பேர் அரைச்சி சேர்ப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரைச்சி பண்ணுறது தான் பிடிக்கும். நான் இந்த பட்டை, லவங்கம் இதை மாதிரிலாம் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. சோம்பு, ஒரு 2 லவங்கம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சளில் நல்லா சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருந்தேன். தேவையான காரப்பொடி, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இதை தான் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நிறைய ஊற்றலை. தொக்கு மாதிரி வேணுன்றதுனால சும்மா லைட்டாக ஒரு 1/2 கிளாஸ் வர அளவுக்கு ஊற்றிட்டு சிக்கனை நல்லா எண்ணெயில் திரிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்தேன். இன்றைக்கி டே